கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத தியானிப்பு யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் ஒரு கமாண்டாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னில் நிலச்சிருக்கணும், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நிலச்சிருக்கணும். இது மாத்திரம் இருந்தால் போதும் பாருங்கள், நீங்கள் எது கேட்டீங்கனாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார். அவர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும், என்னை நினச்சிட்டு இருக்கணும், என்னை மாத்திரம் வர்ஷிப் பண்ணணும், என்னை ஆராதிக்கணும், எனக்கு துதி செலுத்தணும், எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த காரியங்களை நீங்கள் செய்யணும். நான் பொண்ணையோ நான் புகழையோ நான் வேறு உங்ககிட்ட நான் வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்கல. நகையோ காசு பணமோ எதிர்பார்க்கல. நீங்கள் என்னில் இருக்கணும், எனக்குள்ளே நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை அதுதான் பைபிள். நமக்கு கையில் தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதில் நம்ம நிலைச்சிருக்கணும். அந்த வார்த்தையின் படி நம்ம செய்யணும். அதை தான் அவர் நிலைத்திருந்தான்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி செஞ்சோன்னா நமக்கு எல்லாமே அவர் செய்வார். இன்றைக்கி ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்களை வழி நடத்துகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் சொல் பேச்சு கேட்டினா நான் உனக்கு பைக் வாங்கி தரேன், நான் சொல் பேச்சு கேளு, என் சொல் பேச்சு ஏன் கேட்க மாட்டேங்கிற, அப்போ நான் உனக்கு எப்படி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிற அம்மா அப்பா இருக்காங்கல்ல. அது மாதிரி தான் நமக்கு என்ன வேணாலும் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கார். ஆனால் அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை விட்டு வெளியில் போயிடக்கூடாது, வேறு தெய்வர்களை தேடி போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவையும் ஒரு தெய்வமாக கன்சிடர் பண்ணி எல்லாரும் வச்சுக்கிறாங்க. நாங்கள் நிறையா தேவர்களை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம், அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அப்படி சொல்லலை. நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும், எனக்குள்ளே நீங்கள் உறுதியாக இருக்கணும், என்னை மாத்திரம்தான் சேவிக்கணும், நான் தான் ஜீவனுள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தேன், புத்தா படத்துக்கு மாலை போட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மாலை போட்டிருக்காங்க, அப்புறம் அவங்களோட மற்ற தேவர்கள் எல்லாம் படம் போட்டு மாலை போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, மரித்தவர்களுக்கு தான் மாலை போடுவாங்க, இயேசு கிறிஸ்துக்கே மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப தாராளமாக கேட்டார். அவங்களுக்கு புரியல. அவங்க தெய்வம்னு சொல்லிட்டு அது ஒரு வர்ஷிப், வே ஆஃப் வர்ஷிப் மாலை போடுறது, அதனால போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், இல்லை அவர் அந்த சிலுவையில் மறித்து அப்படியே போகலை, அவர் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். உயிரோடு எழும்பி உயிரோடு உள்ள ஒரு தெய்வம், அவருக்கு நீங்கள் மாலை போடக்கூடாதுன்னாங்க. ஐயோ எங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு மாலையை எடுக்கணுக்கு ட்ரை பண்ணாங்க. நாங்கள் இல்லை பரவாயில்ல பின்னாடி செஞ்சுக்கோங்க, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம், அவருக்கு மாலை போட தேவையில்லை, மரித்தவர்களுக்கு தான் மாலை போடுவாங்க. இது மாதிரி உள்ள சத்தியத்தை அறியறது தான் அந்த பைபிளில் இருக்குதான் அந்த வசனங்கள் இருக்குது. இந்த வேதத்தை நம்ம அறிஞ்சு கொண்டாதான் இந்த மாதிரி உள்ள ஒரு சத்தியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து மரிக்கலை, 3ஆம் நாள் உயிரோட எழும்பின தெய்வம் இவருங்கிறது புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் என்னில் நிலச்சிருக்கணும், என்னோடய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலச்சிருக்கணும். நீங்கள் என்னோடய வார்த்தையை அறிஞ்சிருக்கீங்களா? அறியாதவங்க கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உலகமெங்கும் போய் சொல்லுங்கள், பிரஸ்தாபப்படுத்துங்கன்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. இன்றைக்கி மிஷினரிஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற நிறைய மிஷினரிஸ் நார்த் இந்தியாவில் இருக்காங்க, வேறு நாடுகளில் இருக்காங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வளோ பிரஸ்தாபப்படுத்துகிறோன்னா, அவரை வச்சு தான் சரித்திரமே 2ஆக பிரிஞ்சிருக்கு. கிபி கிமு, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன். இன்றைக்கி வேறு யாரையும் வச்சு பிரிக்கலை. உங்கள் பேர் வந்திருக்கா, என் பேர் வந்திருக்கா? இல்லை, இயேசு கிறிஸ்துவோட பேர் வந்திருக்கு. அதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். சும்மா ஆண்டவர் யாரையாச்சும் விட்டுருவாங்களா? சும்மா யாராச்சும் ஒருத்தவங்களை டாப்பில் கொண்டு வருவாரா? இல்லை. வெறும் 33.5 வயசில் அவர் மரித்து போனார். ஆனால் அந்த
சம்பவம் வந்து ஒரு உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்குள்ள நம்ம எப்பொழுதும் நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். இதை தான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். வேறு எதுவுமே அவர் கேட்கல. இதை கொண்டா அதை கொண்டா, பாலை ஊற்று, நெய்யை ஊற்று, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. நீ வந்து நெருப்பு மேலே நடந்து போகணும், முதுகில் ஒரு கொக்கியை போட்டுட்டு அந்த வண்டி இழுத்துட்டு போகணும், அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நீ இருக்கிற மாதிரியே இரு. ஒன்று என்கிட்ட உன் இருதயத்தை மாத்திரம் கொடு. உன் இருதயத்துக்குள்ளே நான் வாசமாக இருக்கணும். நீ வந்து எனக்குள்ளே நிலைவரமாக இருக்கணும். என்னோட வார்த்தைகள், இந்த பைபிளில் இருக்க வசனத்தின்படி நீ வாசித்து தியானித்து அதன்படி நீ செய்யும்போது, அதற்கு கீழ்ப்படியும் போது, நீ எதை கேட்டாலும் உலகத்தில் இல்லாத ஒன்றை கேட்டால் கூட நான் உனக்காக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்படி உள்ள ஒரு சேலஞ்சிங், ஹி வில் சேலஞ்ச், நம்மக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு பாருங்க. நம்ம செய்யும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சரியமான மிராக்கிள்ஸ் நிறைய ஆண்டவர் செஞ்சுருக்காரு. எங்களுக்குன்னு மாத்திரம் இல்லை, நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு கோமா பேஷண்ட் வந்து கண்ணை திறந்து பார்த்து பேசுகிறாங்கன்னா, டாக்டர்ஸால் முடியாத கைவிடப்பட்ட கேஸ் எத்தனையோ பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா, நிறைய பாருங்கள், சிஎம்சி டாக்டர்ஸ், அப்போலோ டாக்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ்க்கெல்லாம் இப்போக்கி நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம்ன்ட்டு. ஏன்னா கிறிஸ்தவங்க அந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு கூட்டமே போய் ஜெபிக்க போவாங்க. ஜெபிச்சுட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பாங்க. தட்ஸ் த ரியல் ஃபேக்ட். டாக்டர்ஸ் சொல்கிறது உண்மை, ரியல் ஃபேக்ட். ஆனால் ப்ரே பண்ணி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க. அதில் எந்திரிச்சிருவாங்க, அதில் நடமாடுவாங்க. என்னோடய ஹஸ்பண்டோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் கோவிட் வந்து அப்படியே அவருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே முடியாதுன்னு எல்லாரும் லாக்டவுனில் தள்ளி இருக்கணும். ஓன் ஒய்ஃப் cannot be next to him. அந்த மாதிரி சூழ்நிலையில் வெறும் ஃபோனில் ஜெபம் பண்ணியே கால் லேசாக அசைங்க, இயேசுவின் நாமத்தினால கால் அசையுது, கை அசைக்க வைங்க ஆண்டவரே, கை அசைக்குது. அவர் எந்திரிச்சிட்டார். அவர் 30 நாள் வந்து கோவிடில் ஐசியூவில் இருந்தார், சிஎம்சி வெள்ளூர். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கம்பீரமாக இருக்கார், உயிரோடு இருக்கார், சாட்சியாக வாழ்கிறாரு. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே என்ன வேணும்? கோவிடுக்குள்ளே போயிட்டு திரும்பி உயிரோடு வர்றதுன்னா, நெருப்புக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு முடி கூட கரியாமல் வெளியில் வந்த மாதிரி தான். அப்படி உள்ள ஒரு பயங்கரமான நோய் அது. அதிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி இன்னைக்கு உயிரோடு வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோட ஃபோன் நம்பர், அவரோட அட்ரஸ், அவரோட பேர்லாம் கேட்டால் கூட நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் யூ கேன் ஈவன் செக் அண்ட் சி வெதர் this is the person that I am talking about. He's such a wonderful God. நீங்கள் வந்து ருசிக்கணும், ருசித்து பார்த்தா போகிறோம். ஒரு மாம்பழத்தை அதை பார்க்குற அளவுக்கு அது வந்து அதோட ருசி தெரியாத வரைக்கும் அழகாக இருக்குது, ஓகே, அது வாசனை இருக்குது, அழகு இருக்குது, அதுக்கு நல்ல கலர் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட்டு பார்க்கல. வங்கனபலி சாப்பிட்டு பார்த்தோம் நேற்று. அதை கல் வச்சு அதை பழுக்க வச்சுருக்காங்களாம். இட் வாஸ் டேஸ்ட்லெஸ். பார்க்க அழகாக இருக்குது, வெளியில் நல்லா ஆரஞ்சு கலரில், நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்குது. வெட்டி சாப்பிட்டா மண் மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை டேஸ்ட் அண்ட் சி, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் அவர் உண்மையுள்ள தெய்வங்கிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் எது வேணாலும் நீ கேளு, நான் உனக்கு தருவேன். இந்த யோவான் 14:14 என்னுடைய நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்கிற தெய்வம் நீங்கள். இந்த இடத்துல நீ என்னில் நிலைத்திரு, என்னுடைய வார்த்தை என்னுள் நிலைத்திருக்கட்டும், அப்போ நீ கேட்குறது எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தருவேங்கிறாரு. எஸ் லார்ட், நீங்கள் தாங்க, நாங்கள் நிலைத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம், நாங்கள் ருசிக்கிறோம், நீர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் மறுக்கலை, நீங்கள் கொடுக்குறீங்க. கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் எங்களுக்கு ஆரோக்கியம், சௌக்கியமும், சந்தோஷமும், மகிமையும், இன்னும் உயர்வும், கீர்த்தியும், புகழ்ச்சியும் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. எதுவுமே குறைபட்டு போகலை, ஒரு குறை இல்லாமல் வச்சுருக்கீங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி. இதை நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்களுக்கும் அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends, and thank you for watching this video. God bless you all.